மாதத்திற்கான 9.91 டிஎம்சி நீர் வழங்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். இன்று புதுதில்லியில் எல்கே அல்தர் தலைமையில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் குறிப்பாக தமிழ்நாடு அரசின் உறுப்பினரும் முதன்மை செயலாளருமான சத்யபிரதா சாகு மற்றும் இந்த உறுப்பினர்கள் இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் உள்ள காவிரி நீர் குழுவின் தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் காணொலி வாயிலாக ஆஜராகினார்கள். நடப்பு நீர்ப்பாசன ஆண்டில் ஜூன் முதல் மே 24ஆம் தேதி வரை வெளிக்கொண்டுவில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரின் அளவான 176.685 டிஎம்சிக்கு பதிலாக மிகை நீர் உட்பட கிடைக்கப்பட்ட நீரின் அளவு 329.166 டிஎம்சி ஆகும் என்றும் இதை சுட்டிக்காட்டி கர்நாடக உறுப்பினர் கர்நாடகம் அளித்துள்ள மிகை நீரையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்ததை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. இத்துடன் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தின் அறிக்கையின்படி இந்த மே மாதத்திற்கு வழங்க வேண்டிய அந்த பருவமழை கேரளாவில் துவங்கும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளதால் இந்த பருவமழை இயல்பான அளவாக இருக்கும் என்ற கருத்தின்படி கர்நாடக அணைகளின் நீர்வரத்தினை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கு ஜூன் மாதம் வழங்கப்பட வேண்டிய 9.91 டிஎம்சி நீரை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இதை பதிவு செய்து கொண்ட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஜூன் மாதத்திற்கு வழங்க வேண்டிய நீரின் அளவான 9.9 டிஎம்சி நீரை வழங்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி.